வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. நீங்க பார்க்கிறது சுவையோ சுவை. வாரம் வாரம் 2 சூப்பர் டிஷ்ஷஸோட வருவோம். அதே மாதிரி இந்த வாரம் 2 சூப்பர் டிஷ்ஷஸோட வந்திருக்கோம். என்ன டிஷ்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம செஃப்பை இன்வைட் பண்ற டைம் வந்தாச்சு. லெட்ஸ் வெல்கம் அவர் செஃப் பழனி முருகன் அவர்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன டிஷ்ஷஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் வந்து காடை பண்ண போறோம். செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு ரோஸ்டட் மசாலா வித் அதோட காடை சேர்ந்து டீப் ஃப்ரை பண்ணி ஒரு சூப்பரான ஸ்டார்டர். தென் பார்க்க போகிறது ஒரு செட்டிநாடு காடை ஃப்ரை. தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துலாமா செஃப்? பார்த்துடலாம். செட்டிநாடு காடை ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: சுத்தம் செஞ்ச காடை 2 நம்பர், நறுக்கிய சின்ன வெங்காயம் 10, நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய பச்சை மிளகாய் 3, நறுக்கிய பூண்டு 10 நம்பர், நறுக்கிய கருவேப்பிலை சிறிதளவு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, முட்டை 1, கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள்: மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 2, பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூன். தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு. ஓகே செஃப், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எனக்கு ஈகரா இருக்கு எப்படி டிஷ் வரப்போகுதுன்ட்டு. நல்லா வருமா? கண்டிப்பாக வரும். நல்லா வரும், எனக்கும் தெரியும். நீங்க சமைக்கிறீங்க இல்லையா? தேங்க்யூ. தென் ஆக்சுவலாக வந்து இப்போ செட்டிநாடு காடை ஃப்ரைனா இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபின்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபியூஷன் தான். அதாவது இந்த மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சி செய்கிறது வந்து அந்த செட்டிநாடு ஸ்டைலில் மசாலா சேர்த்துக்கிறோம் வித்து காடை. இது வந்து காடை வந்து ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கோடு போட்டு எடுத்து வச்சிருக்கோம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் குக் ஆகக்கூடிய ஒரு நான்வெஜ் அப்படின்னு சீக்கிரமா குக் ஆயிடும். ஆமாம், சிக்கனை விட. ஆமாம், சிக்கன் இதெல்லாம் ஒரே மாதிரி தான். ஓகே. தென் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறோம். ஓகே. குட்டீஸ்க்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? எல்லாத்துக்குமே பிடிக்கும். எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். பண்ணா நல்லா பண்ணா. ஓகே. அடுத்தது இதுக்கு தேவையான உப்பு. ஓகே. இது ஃபர்ஸ்ட் மேரினேஷன். ஓகே. ஒரு half an hour இல்லை, லைட்டாக பண்ணாலே போதும். 15 minutes கூட போதும். ஆமாம். ஓகே. அதுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. இதான் ஃபஸ்ட்டு மேரினேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இந்த உப்பு புளி எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நல்லா ஊறட்டும். ஊறுறது வந்து ஜஸ்ட்டு நம்ம ஆயிலை டீப் ஃப்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஜஸ்ட்டு ஒரு 5 to 10 minutes ஊறினா போதும். இப்போ ஆயில்னா வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணுறோங்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக வந்து பைண்டிங் ஆகிடும் மசாலா. ஓகே. அவ்வளோதான். தென் இதை வந்து ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். ஓகே. தென் இதில் வந்து அடுத்ததாக ஒரு மசாலா. எப்பொழுதுமே ஜென்ரலாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா நம்ம வறுத்து அரைச்சி போடுறப்ப அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். ஓகே. பாக்கெட்டில் வாங்கி நம்ம செய்கிறத விட அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டு. அது ஒரு டேஸ்ட், இது ஒரு டேஸ்ட்டு. ஆமாம்மா, உணவுனாலே சுவை தானே. ஆமாம் சார். தென் பட்டை, கிராம்பு, அடுத்தது கொஞ்சம் ஜீரகம், தென் இதிலே மிளகு. இதில் காரத்துக்கு வந்து மிளகு சேர்க்குறோம், மிளகாத்தூள் சேர்க்குறோம், அது இல்லாமல் வந்து பச்சை மிளகாவும் சேர்க்குறோம். பட் ஓவரால் எல்லாம் சேர்த்தாலும் ஆயிலை டீப் ஃப்ரை பண்ணி வரப்போ அது வந்து ஒரு தனி டேஸ்ட். ஸ்பைஸ் அதிகமாக இருக்காதா செஃப்? ஆமாம், டீப் ஃப்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு கம்மியாயிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. ஆமாம். ஓகே. தென் அடுத்ததாக கொஞ்சம் பொட்டுக்கடலை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான். நம்ம எதுவுமே ஒரு தெரியாத எந்த பொருளும் நம்ம வாங்கலை. தென் இதை வந்து நம்ம வறுத்துட்டோம், அப்படியே பவுலில் மாற்றியாச்சு. கிரைண்ட் பண்ணணும், நல்லா பொடி பண்ணணும். ஓகே. இதை வந்து நம்ம நல்லா பொடி பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் அந்த காடையோடு சேர்ந்து தென் அடுத்த டாப்பிங் போட்டு தென் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நீங்கள் பொடி பண்ணிட்டு வந்துடுறீங்களா? ஓகே, பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, நன்றி, தேங்க்யூ. தென் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஊற வச்ச காடை, ஆமாம், காடையிலே சேர்த்துடுறோம். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு லவ்வர்ஸும் வந்து இது நான்வெஜ் அப்படின்னா டக்குன்னு மாற்றிடாதீங்க. உங்களுக்கு இப்போ உருளைக்கிழங்கு அப்படின்னா வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் சேர்க்கலாம், மஷ்ரூமும் சூப்பராக இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறம் வந்து இந்த பேபி பொட்டேட்டோ இருக்கலாமா, சின்ன சிறு உருளைம்பாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். பேபிகார்ன், பன்னீர், வெஜ்ஜில் என்ன உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணலாம். சிக்கன், ஆமாம், என்ன ப்ராசஸோ அதே ப்ராசஸ் தான். தென் இதிலே வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி, ஆல்ரெடி வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். பட் இது வந்து சாப் பண்ணது, இது வந்து ஒரு தனி டேஸ்ட். ஆமாம். பச்சை மிளகாய், அப்புறம் மிளகாத்தூள்,
தென் மல்லித்தூள், அப்புறம் எக்கு. ஓகே. இது வந்து ஒரு Whole egg. பைண்டிங். ஆமாம், ஒரு பாதி முட்டை சேர்த்துக்கிறோம். ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். செஃப் இப்போ ம். எனக்கு ஒரு டவுட். இப்போ சொல்லுங்கம்மா. இன்கேஸ் வந்து உப்பு அதிகமாயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இன்னும் ஒரு காடையை சேர்த்துக்கலாம், ஓகே. இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். ஓகே. இந்த லெமன் புழிஞ்சா உப்பு போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்சுவலாக அது விஷயம்லாம் இருக்கு. கிரேவி, அது ஒவ்வொரு டிஷ்ஷை பொறுத்து ஓகே. இருக்குது. தென் இருங்க, நான் அந்த கார்ன்ஃப்ளவர் அப்புறம் அரிசி மாவு. தென் இப்போ வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு தேவையானது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதாவது இந்த வறுத்து அடைச்ச பொடி, ஓகே. அது இல்லாமல் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துட்டோம். அது இல்லாமல் நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் க்ரீன் சில்லி இது எல்லாமே ஓகே. சேர்த்தாச்சு. தென் கொஞ்சமாக கிறிஸ்பியா வரும் இல்ல செஃப்? ஆமாம், டீப் ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியாக வரும். தென் இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் போடக்கூடாதா? பெரிய வெங்காயம் போடலாம், பட் சின்ன ஓகே. வெங்காயம் வந்து அந்த செட்டிநாடு ஸ்டைல் அப்படிங்கிறப்ப சின்ன வெங்காயம் பெட்டராக இருக்கும். ஓகே. இல்லை அப்படியே வீட்டில் போய் செஞ்சு பார்க்குற மாதிரியே டவுட்டு. சும்மா கேட்டுக்கலாம் செஃப். கேட்டுக்கலாம். வெரி குட், வெரி குட். என்ன மாதிரி நிறைய பேர் வியூவர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அதனால் யா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்கள் ஆக்சுவலாக இது வரைக்கும் என்னம்மா ட்ரை பண்ணியிருக்கீங்க? அதாவது ம் அழகா இந்த மாதிரி பக்கத்துல நிப்பேன் செஃப், அவ்வளவுதான். அவ்வளோதான். சாப்பிடுவேன். ஆமா, நல்லா சாப்பிடுவேன், ஓகே. நல்லா ஆர்டர் பண்ணியும் சாப்பிடுவேன், ஓ, அந்த மாதிரி. அவ்வளோதான். தென் இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் சூடாயிருச்சு. தென் இதுவும் வந்து நம்ம காடையும் வந்து நல்லா சூப்பராக மேரினேட் ஆயிடுச்சு. ஆமா. அது அப்படியே நம்ம ஹோல் காடை அப்படியே ஒரு 5 மினிட்ஸு அப்படியே பொரியும். உங்களுக்கு ஃபேவரட்டான ஃப்ரை அப்படின்னா என்னது? நம்ம பண்ணுற எல்லாமே ஃபேவரட் தான். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, ஏதாவது ஒண்ணு சொல்லணும். ம் இல்லை இல்லை, நம்ம பண்ணுற எல்லாமே இல்லை. ஆக்சுவலாக வெஜ்ஜுனா வந்து பொட்டேட்டோ எல்லாத்துக்கும் பிடிக்கும், அது எனக்கும் பிடிக்கும். தென் அது இல்லாமல் நான் செய்கிற எல்லா ஃபுட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா ஃபுட்ஸும் அதாவது பிடிக்கும். தி வேர்ல்டு பெஸ்ட்டு ஃபுட் அப்படின்னா நான் என்னோடய ஃபுட்டு தான் சொல்லுவேன். அவ்வளோதான். அதாவது நம்ம டெய்லி சாப்பிட்றோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் வந்து மாதம் ஒரு நாள் சாப்பிட்லாம், இல்லை மாதம் 2 நாள் சாப்பிட்லாம், அது மாதிரி எடுத்துக்கலாம். என்னனாலும் சாப்பிடலாம் செஃப். ஆமாம். ஸோ பாருங்கள், அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஆமா செஃப். இது லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக இந்த கருவேப்பிலை கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கிறோம். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே செஃப். கருவேப்பிலை லாஸ்டா போடுறது. ஆமாம். ஓகே. அது ஒரு கிறிஸ்பியா வரும் செஃப், அது நல்லா இருக்கும். எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அதாவது கருவேப்பிலை கிறிஸ்பியாக இருக்கும். ஆ, அது இல்லாமல் வந்து உங்களுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸோ மெயின் இன்க்ரீடியன்ஸ் அது வந்து கர்லி ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே. அதாவது அந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அவ்வளோதான். செட்டிநாடு காடை ஃப்ரை எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். ஒரு பவுலில் சுத்தம் செஞ்ச காடை, எலுமிச்சை சாறு, மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது கலந்து தனியாக வச்சுக்கோங்க. கடாயில் பட்டை, கிராம்பு, ஜீரகம், மிளகு, பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே வந்த காடையை சேர்த்துட்டு வறுத்து அரைச்ச பொடியை கலந்து நறுக்கிய இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், முட்டை, தேவையான உப்பு சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, சின்ன வெங்காயம், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்தீங்கன்னா சுவையான செட்டிநாடு காடை தயாராகிடும். ஸோ வழக்கம் போல் ரொம்ப சிம்பிளாக எஸ். பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.